வெல்கம் டு Thanam Tech Tamil. நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து முக்கியமாக ஈபே பற்றி ஈபேயில் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, ட்ராப் ஷிப்பிங்ண்டா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஈபே அக்கௌண்ட்டா என்ன, ஈபேயில் எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே ஈபே அக்கௌண்ட் அப்படி திறக்கிறது சிம்பிளாக போட்டிருக்கேன். ஏற்கனவே நீங்கள் பல வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் சிம்பிளாக எப்படி திறக்கிறேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவர்களுக்கு லிங்க் கொடுக்குறேன்னு பாருங்கள், கார்டு கொடுக்குறேன்னு பாருங்கள், கிளிக் பண்ணி பார்க்காதவர்கள். ஓகே, இன்றைக்கு நாங்கள் ஈபேயில் எப்படி லிஸ்ட் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படின்ட்டு ஈஸியாக விரிவாக பார்க்க போகிறோம். கவனமாக பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இது வந்து என்னுடைய ஈபே அக்கௌண்ட் இந்த பேஜில் இருக்கிறது நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் ட்ராப் ஷிப்பிங்னா என்ன தெரியும், ஏற்கனவே ட்ராப் ஷிப்பிங்கிறது நீங்கள் ட்ரெஸ் ஷிப்பிங் ஸ்ரீலங்காவில் செய்யலாம். ஏசியங்களில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், போஸ்டேஜ் சார்ஜ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக செய்யலாம். இப்போ இல்லை குலாமாவில் மற்றது இந்த காத்தியப்பு எல்லாம் அனுப்புகிறாங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் அனுப்பி மணி ஏர்ன் பண்ணுறாங்க, ஆன்லைனில் சிம்பிளாக ஏர்ன் பண்ணுறாங்க நிறைய பேர். நீங்களும் அதை செய்யலாம், முயற்சி செய்து அவங்களுக்கு போஸ்டேஜ் வசதி இதுக்கு ஷிப்பிங் வசதி இதுக்கு மட்டும் நீங்கள் செய்யலாம். ட்ரெஸ் ஷிப்பிங் அதுக்குரிய படத்தை எடுத்து லிஸ்ட் பண்ணலாம் ஈஸியாக. ட்ராப் ஷிப்பிங்னா ஈஸியாக செய்யக்கூடியது. எங்கள் நாட்டில் நிறைய பேர் செய்து நிறைய பணம் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஈஸியாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, அதை பார்ப்போம். அப்படி ட்ராப் ஷிப்பிங்னா என்னென்னா, உங்களோட கையில் பொருள் இருக்காது, ஈபேயில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஈபேயில் நிறைய பேர் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ட்ராப் ஷிப்பிங் வந்து. எப்படி ஈபேயில் நிறைய பேர் எல்லாம் கையில் பொருள் இருக்காது, ஆனால் அவர் இன்னொரு வெப்சைட்லேருந்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு வந்து, அந்த பொருளின் படங்கள் எடுத்துக்கொண்டு வந்து, அந்த டீட்டெயிலை கொண்டு வந்து இதில் ஃபில் பண்ணி அதை லிஸ்ட் பண்ணி அதுக்குரிய ப்ரைஸாக கூட்டி கொடுத்து வச்சுருப்பார். அதே மாதிரி இப்போ aliexpress போன்ற வெப்சைட்டில் நீங்கள் மலிவாக பொருட்கள் எடுக்கலாம். அந்த மலிவான வெப்சைட்லேருந்து பொருட்களை லிஸ்ட் பண்ணி போட்டு விட்டுவிட்டால் அப்புறம் அவங்க வியூவர்ஸ் வந்து உங்களை இது ஈபேயில் சர்ச் பண்ண கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேர் ஈபேயில் சேல்ஸ் ஆகி கொண்டு இருக்கும், சேல்ஸ் செய்கிறாங்க, மற்ற வியூஸ் ஆகி கொண்டு இருக்கும். அதில் உங்களை ப்ரைஸ் குறைவாக இருந்தால் அது வியூவாக அவர் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் போடுவார். ஆர்டர் போட்டால் உங்களுக்கு மெயில் வரும், இமெயிலுக்கு உங்களுக்கு மெயில் வரும், உங்களோட பொருள் சேல்ஸ் ஆகிட்டு வரும். வந்த அப்புறம் அவர் அட்ரஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அந்த அட்ரஸை எடுத்துக்கணும். நீங்கள் எந்த வெப்சைட்டில் எந்த பொருளை கொண்டு நீங்கள் போட்டிங்களோ அந்த வெப்சைட்டுக்கு போகணும். அங்கே போய் நீங்கள் அந்த பொருளை வேண்டணும். நீங்கள் உங்களை கார்டில் பே பண்ணி வேண்டணும். உங்களுக்கு ஏற்கனவே பேமெண்ட் வந்துருந்தானே, பேபிள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும் ஈவேல சேல்ஸ் ஆனால். ஓகே, அப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் aliexpressலேயே வர வால்மார்ட் அப்படி நிறைய வெப்சைட்டில், பேங்க்வுட் நிறைய வெப்சைட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எங்கே எந்த லிஸ்ட் பண்ணீங்களோ அங்கே அந்த பொருள் எந்த இருக்கோ சரி ஆகிட்டதை பார்த்தா அதில் போய் நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு அட்ரஸை வந்து என்ன செய்யணும் சொன்னால், அட்ரஸை வந்து நீங்கள் உங்கள் அட்ரஸை கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட யார் ஆர்டர் போட்டாரோ, உங்களை ஆர்டர் போட்டிருக்காரு, ஆர்டர் போட்டு பொருளை ஈபேல வேண்டிக்கிறாங்க, அவர்கிட்ட அட்ரஸ் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொருள் அவருக்கு போகும், உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸை கொடுத்தீங்கன்னா அது ட்ராப் ஷிப்பிங் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட பே பண்ணார் வேற இப்போ அமெரிக்காவோ யூஎஸ்லேருந்து ஒரு ஆள் பே பண்ணுறாங்க, அந்த காசு உங்களுக்கு பேபிள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு. ஓகே, நீங்கள் உங்களோட கார்டில் உள்ள காசு கொண்டே நீங்கள் அந்த பேமெண்ட்டில் நீங்கள் அந்த aliexpressலையோ வேறு பேங்க்லேயோ எங்கேயோ கொடுத்து நீங்கள் பணத்தை கொடுத்து பே பண்ணி போட்டு சேஃபாக பே பண்ணலாம். பயப்படுறது இல்லை, சேஃபான மெத்தட். இப்போ பேங்க் எல்லாம் HNB, கமர்ஷியல், சம்பத் பேங்க் எல்லாம் சேஃபாக இருக்குது. இந்த eBay, aliexpress பேமெண்ட்டுக்கு எங்கள் இருக்குது, நாங்கள் செய்து இருக்கிறோம். ஓகே, அப்போ நீங்கள் அதை கொடுத்து பண்ணிட்டு அட்ரஸை மாற்றி கொடுத்து விட்டீங்க. அவர்கிட்ட அட்ரஸ் உங்களை ஆர்டர் ஆர்டர் போட்டதில் அவர்கிட்ட அட்ரஸை கொடுத்தீங்களா உங்களுக்கு அந்த ட்ராப் ஷிப்பிங் அந்த இது முடிஞ்சிருக்கு தான் ட்ராப் ஷிப்பிங்கிறது. ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி லிஸ்ட் பண்ணுறது, பொருளை லிஸ்ட் பண்ணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ செல்லுன்றதை கிளிக் பண்ணுறேன் மேலே. Tell us what you are selling. அதில் இப்போ லிஸ்டிங் டெம்ப்ளேட் இருக்குது, டெம்ப்ளேட்டை பார்ப்போம். இருக்கா, இது நார்மலாக டெம்ப்ளேட்லாம் கிரியேட் டெம்ப்ளேட், நீ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஒரு பொருளை தான் சேல்ஸ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னால் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட் நேம் மட்டும் கொடுத்துட்டு அந்த பொருளில் பேர் பென் ட்ரைவா அல்லது சேவிங் பிளேட்டா, இப்போ டாக்ஸ் ஐட்டம், பெட்ஸ் ஐட்டம் நல்லா சேல்ஸ் ஆகிவில்லை, பெட்டின் ஐட்டங்களா இது நீங்கள் போடலாம். பெட் சப்ளை, நான் பெட் ஐட்டம் கடைசியாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதான் பெட்டுன்னு காட்டுது. ஓகே, செகண்டரி கேட்டகரி கொடுக்கலாம். வேரியேஷன் வந்து நீங்கள் இப்போ மல்டிபிள் வேரியேஷன் ஐட்டம், இப்போ லார்ஜ் ஸ்மால் சைஸ்கள் அப்படி நீங்கள் லிஸ்ட் பண்ணுறலாம். இல்லை கிரியேட் வேரியேஷனை கொடுத்து நீங்கள் அதை கொடுக்கலாம். லார்ஜ் ஸ்மால் சைஸுக்கெல்லாம் ப்ரைஸை கொடுக்கலாம். இப்போ யூபிசி நம்பர் தேவையில்லை. வேறு கண்டிஷன் அப்பயும் வந்து நீங்கள் வந்து கொடுங்க, கண்டிஷனை கொடுக்கலாம். மற்றது நீங்கள் போடுற பொருட்கள் அங்கே எந்த வெப்சைட்டில் எடுக்க அந்த பொருளோட இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களை பிசியில் வச்சு இல்லை அப்லோட் பண்ணுவோம். அப்படி என்ன காட்டுதில்லைன்னா கிட்டத்தட்ட 12 ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணால் அந்த இமேஜ் வரும். மற்றது உங்களுக்கு ஐட்டம் ஸ்பெசிஃபிக், என்ன ஐட்டத்துக்கு என்ன தேவையான அந்த நீங்கள் எந்த வெப்சைட்டில் எடுக்கிறீங்களோ அந்த வெப்சைட்டில் அந்த ஐட்டத்தை பற்றி விவரங்கள் இருக்கும், என்ன பிராண்டு, இந்த கம்பெனி எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் எல்லாம் கொடுக்கலாம். ஃபார்முலேஷன், ஸ்மால், லார்ஜ் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்தது ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அந்த எந்த பொருள் எடுக்கிற எந்த வெப்சைட்டில் அந்த பொருளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி விடுறது. HTML கொண்டு பேஸ்ட் பண்ணலாம், இல்லை நார்மலாக அவங்க பேஸ்ட் பண்ணி விட்டால் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சுது. ஐட்டம் வெரி இம்பார்ட்டன்ட். ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காட்டி உங்களுக்கு லிஸ்டிங் கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, அதை கொடுக்கணும். அடுத்தது ஃபிக்ஸ் ப்ரைஸ். ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸில் கொடுக்கலாம், இல்லை ஆப்ஷன் சைடில் வரும். ஆப்ஷன்ண்டா இல்லை விற்பனை மாதிரி இப்போ 7 நாளைக்குள்ள உங்களோட பொருள் இப்போ எக்ஸனில் போட்டிங்கன்னா 7 நாளில் உங்களோட பொருள் அன்சோல்ட் ஆகிடும். 7 நாளைக்கு விற்கணும், இல்லை அன்சோல்ட் ஆகிடும். ஓகே, இப்போ 7 நாளில் 10 நாளில் அல்லது 5 நாளில் அல்லது 3 நாளில் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கலாம். ஆப்ஷன் சைடு ஃபிக்ஸை கொடுக்குறது நல்லது. ஃபிக்ஸை கொடுங்க. ஓகே, ஃபிக்ஸை கொடுத்து இந்த ப்ரைஸ் வந்து போடலாம். நீங்கள் இப்போ $10 $15. இப்போ நீங்கள் அங்கே ஒரு AliExpressல $10 பண்ணிங்கன்னா இங்கே ஒரு $20 போடலாம். $10 ஆகணும். இப்போ eBay ப்ரைஸ் அப்படி ரெண்டும் இருக்குது. eBay ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதும் இருக்குது. இப்போ eBay ப்ரைஸ் கால்குலேட்டர் ரெண்டு படிச்சிங்களா? இதில் போய் eBay ப்ரைஸ் கால்குலேட்டர் ஓகே, eBay ஃப்ரீ. நீங்கள் நார்மலாக $10 வச்சு கொடுக்கலாம். ஆனால் அந்த eBay கமிஷன், பேபல் கமிஷன்லாம் பார்க்குறது இந்த eBay பேபல் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது லோட் ஆகுது பார்ப்போம். AliExpressனா எடுக்கப்போ இது வந்து ப்ரைஸ். ஓகே, லோட் ஆகுது பார்ப்போம். நீங்கள் நார்மலாக ஓகே வந்துட்டு. ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் eBay பேபல் eBay கால்குலேட்டர்ண்டா eBayல போடலாம். பேபல் கால்குலேட்டர் இருக்குது. eBay கால்குலேட்டர் போனீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நெட் ஸ்லோவாக இருக்குது பார்ப்போம். அது இங்கே பார்ப்போம். நாங்கள் அதுக்கு டைம் பிரச்சனை முக்கியம். ஓகே, இல்லை நீங்கள் $20 போடுறீங்க. அந்த eBay கால்குலேட்டரை நீங்கள் அடித்து பார்க்கலாம் இவ்வளோ இருக்குண்டு. மற்றது உங்களை ஃபிக்ஸ் ப்ரைஸ் கொடுத்தீங்களோ ஓகே. அடுத்தது எவ்வளோ குவான்டிட்டி, எத்தனை 2 3 4 5 இதுதான் கொடுக்கலாம். நீங்கள் டொனேஷன் செய்யலாம். இப்போ WHO அப்படின்னா டொனேஷன் செய்யறா டொனேட் செய்யலாம். அதில் பேபல் அக்கௌண்ட் கட்டாயம் பேபல் இமெயில் இருக்கும். இமெயில் அட்ரஸ் தான் பேபல் அட்ரஸ். உங்களோட பேபல் அக்கௌண்ட்டை நீங்கள் இதில் வந்து லிங்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் eBay அக்கௌண்ட் திறந்தா அப்புறம் eBayல வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேபல் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறன்றது இருக்கும். அதில் லிங்க் பண்ணலாம். அதில் விசா, கார்டு, டிஸ்கவர், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் இதில் கொடுக்கலாம். ஷிப்பிங் ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுக்குறேன் இல்லை, ரிட்டர்ன் ஆப்ஷன் கொடுக்காம இல்லை, கொடுத்தீங்கன்னா இருந்தால் கரைச்சல் ரிட்டர்ன். அதேமாதிரி ரிட்டர்ன் கொடுக்காம இல்லது, டொமஸ்டிக் ரிட்டர்ன், இன்டர்நேஷனல் ரிட்டர்ன் எல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் மற்ற ஷிப்பிங் அட்ரஸ் நார்மலாக சேம் காஸ்ட் ஆல் பையர்ஸ் கொடுக்குறேன் இல்லது. மற்ற எக்கனாமிக் ஷிப்பிங் அப்புறம் சைனா, கொங்கம், தாய்வான் டு வேர்ல்டு வைட் கொடுக்குறோம் இல்லை. என்னென்னா நீங்கள் ஸ்ரீலங்கா ஏஷியாவிலேருந்து சிஏக்கு வந்து அதுக்கு சைனா AliExpress எல்லாம் சைனாலேருந்து தான் போகுது. இது வந்து ஈஸியான ஒரு மெத்தட். எவ்வளோ காஸ்ட்டாக கொடுக்கலாம், காஸ்ட் எவ்வளோ $, உங்கள் ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்கலாம். ஃப்ரீ ஷிப்பிங்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களோட பொருள் சேல் ஆகும். இந்த ஷிப்பிங் சார்ஜை கூட நீங்கள் பொருள் விலையோட ஆட் பண்ணி விடலாம், அப்படின்னு செய்யலாம். அடுத்த வந்து ஹேண்ட்லிங் டைம் வந்து எத்தனை நாளைக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் வந்தால் எத்தனை நாளைக்கு நீங்கள் அனுப்புவீங்கன்றது. 5 ரகம் 10 நாள் 15 நாள் 20 நாள் எல்லாம் கொடுக்குங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் அனுப்புவீங்க ஹேண்ட்லிங் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஆர்டர் வந்தால் அதுக்குள்ள நீங்கள் அதை ஷிப் பண்ணணும். அந்த வேறு வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி அதை ஷிப் பண்ணணும். அதான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அது சேம் காஸ்ட் ஒன்று கொடுங்க. அதுக்குமே எக்கனாமிக் ஷிப்பிங் அப்புறம் சைனா கொடுங்க. வேறு ஷிப்பிங் மாரி தான் நார்மலாக இதை கொடுங்க. காஸ்ட் டைம் கொடுக்கலாம், இந்த காஸ்ட் கொடுக்காம விடலாம். இந்த பேக்கேஜ் சாய்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் ஷிப்பர்ண்டா ஓகே கொடுக்கலாம். ட்ராப் ஷிப்பருக்கு கொடுக்க தேவையில்லை. நிறைய நீங்கள் கண்ட்ரிக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். சில கண்ட்ரிகளுக்கு நீங்கள் அனுப்பல கண்ட்ரிகள் இருக்கும், அந்த நாடுகளுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி விடலாம். உங்களுக்கு ஆர்டர் வர அந்த நாடுலேருந்து இப்போ ஏஷியாவில் சில நாடு கண்ட்ரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இங்கே ஆல் கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கா இல்லை காட்டிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மிடில் ஈஸ்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா சோன்னு கொடுத்தீங்கன்னா காட்டு. இப்போ இந்த ஈராக் கண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஈராக்கு நீங்கள் ஷிப் பண்ணிடலாம். அவங்க ஈராக்கிலேருந்து பொருளை வண்டியிலாம் இந்த சில பொருட்களுக்கு வெப்சைட்டில் இந்த நாடுக்கு ஷிப் பண்ணலாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கொடுத்தீங்கன்னா சுவாமியோட ஆர்டர் வந்தாலும் உங்கள் பொருளை அனுப்பிடலாம் நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஓகே, அதை நீங்கள் பார்த்து கொடுக்கலாம். மற்றது ஐட்டம் லொக்கேஷன் கொடுக்கலாம். நான் இந்த இடத்த போட்டிருக்கேன் கொடுக்கலாம். சேஃப் டைமில் கொடுத்தீங்கன்னா சிம்பிளே ஓகே. ஓகே, இதான் லிஸ்டிங் பண்ணுற மெத்தட். எப்படி பொருளை eBayல லிஸ்ட் பண்ணுறன்ற பார்க்கலாம். விளங்கியிருக்கா? டவுட் இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸை தெரிவிங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். காமெண்ட்ஸை போடுங்க டவுட் இருந்தால். இப்போ AliExpress போவோம். அங்கே இந்த பொருளை கொண்டு வர போகிறோம். நாங்கள்
aliexpressன்றது ஃப்ரீ வெப்சைட். இதில் நீங்கள் இமெயிலை கொடுத்து ஒரு அக்கௌண்ட் திறக்கலாம், சைன் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் திறக்கலாம். திறந்தீங்கன்னா திறந்துட்டு நீங்கள் பொருட்கள் எடுக்கலாம். வேண்டுற அக்கௌண்ட் திறந்தால் தான் நீங்கள் பொருட்களை பை பண்ணலாம் ஈஸியாக. இப்போ நான் சும்மா காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்கள் இதில் போய் பென் ட்ரைவ் ஒன்று பென் ட்ரைவ் 1 TB நடி. பாருங்க இங்கே வருது இவ்வளோ இருங்க பாருங்க, நிறைய இருக்குது பென் ட்ரைவ் 1 TB. நீங்கள் அதில் பார்க்கலாம் இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஃப்ரீ ஷிப்பிங் போட்டுருங்க. அந்த எத்தனை ஒரு நாளைக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு எல்லாம் காட்டும். இதில் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் உண்டை எடுத்து காட்டுறேன். எக்ஸாம்பிள் இது பென் ட்ரைவ் இதை போடுவோம். ஈஸியான மெத்தட், சிம்பிளாக நீங்களும் செய்து பார்த்து தான் உங்களுக்கு சில டவுட்கள் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சரி இதுதான் இந்த பொருளாக AliExpress லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பேர். இது எவ்வளோ ப்ரைஸ்? 3.6-12 வரைக்கும் இருக்குது. கெப்பாசிட்டி 4 GB, 8 GB, 16 GB, 30 GB வேரியேஷன் கொடுத்துருக்கேன். வேரியேஷன் பார்த்தவங்க வேரியேஷன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒயிட், பிளாக், yellow எல்லாம் கொடுத்துருக்கு. அவ்வளோ குவான்டிட்டி கண்டு போட்டிருக்கு. யூஎஸ்க்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங். அப்போ நீங்கள் யூஎஸ்க்கு அனுப்ப போகிறீங்க. அதில் நீங்கள் இதை கொண்டு அங்கே லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க அந்த பொருள் அங்கே சேல் ஆகினா நீங்கள் இந்த அட்ரஸுக்கு வந்து இங்கே வந்து பை பண்ணுவோம். பை பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு அட்ரஸை கொடுத்தீங்கன்னா சரி, அவருக்கு அந்த பொருள் போடும் ஈஸியாக. அது வெரி சிம்பிள் மெத்தட். கொண்ட பாருங்க 4 GB ஒயிட் அடிக்கலாம், ஒயிட் கலர். ஓகே இமேஜை வந்து சேவ் பண்ணுறேன்னா இங்கே எப்படி இமேஜ் வேறு சப் மாஸ்டர் அப்படிங்கிற சப் எல்லாமே இருக்குது. வேறு அதில் நீங்கள் சப் மாஸ்டர் அதில் டவுன்லோட் இம்ப்ரூவ் பண்ணி போட்டு ஈஸியாக எல்லாம் செய்யலாம். அதில் மேட்டெல்லாம் காட்டுதில்லை. நம்ம இமேஜ் எப்படி இருக்கிற ஒரு வீடியோ நம்ம போடுறோம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில். அப்படி இமேஜ் டவுன்லோட் பண்ணி எப்படி நாங்கள் கொண்டு போடுறோன்ட்டு இதில் சிம்பிளாக பார்ப்போம். இதில் ரைட் கிளிக் பண்ணி இது கொடுத்தீங்கன்னா ஓகே. செலக்ட் ஆல் அண்ட் ஓகே. ஓகே இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை காப்பி பண்ணி இப்படி கொண்டு டெம்ப்ளேட் ஃபார்மில் இருக்குது. நார்மல் ஃபார்மெட்டு போ. ஓகே இதில் ஒன்றிங்க பாருங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணால் காட்டும் மெமரி இப்படி காட்டும். ஆட்டோமேட்டிக்காக எடுத்து பாருங்கள். சரி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு பாருங்க. டைட்டில் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு. ஓகே எல்லாம் வந்துட்டு. ஈஸியான மெத்தட். ஓகே அப்போ வேரியேஷன் கொடுக்கலாம். அந்த 4 GB அப்படிலாம் கொடுக்கலாம். நீங்கள் அப்படி தேவையில்லை. இப்போ கண்டிஷன் நீங்கள் ஒன்று விடுங்க. ஓகே அடுத்து ஆட் ஃபோட்டோஸ் கொடுப்போம். ஆட் ஃபோட்டோஸும் கொடுப்போம். பார்ப்போம் இந்த டவுன்லோட் பண்ண ஏற்கனவே இருக்கும் இந்த பிசியில். ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்களை பிசிக்கு போகும். நீங்கள் சர்வ் பண்ணியிருந்தால் அங்கே போகும். ஈஸியாக AliExpress சப் மாஸ்டர்ன்ற சப் எல்லாரும் ரக்கினே செய்யலாம். அப்படி செய்கிறாங்க ஈஸியாக. இப்போ டவுன்லோட் ஓகே எக்ஸாம்பிள் நான் போட்டு செய்து காட்டுறேன். சில ஒரு பிசி லோவாக இருக்குது. picture
போன்ற படத்தை போடுவாங்க பென் டிரைவ் இல்லை இந்த படத்தை ஒன்று போடுறேன் இப்போ கொடுத்தேன் பென் டிரைவ் இருந்தால் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சரி நீங்கள் இத்தனை 12 படத்துக்கிட்ட போடலாம் 12 படம் போடலாம் இது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும் பாருங்க இது வந்துட்டு படம் பாருங்க இது ஃபோனில் படம் மட்டும் போட்டோன்னா பென் டிரைவ் படம் போட்டிங்கன்னா ஓகே என்ன பிராண்ட் கேட்கும் யூஎஸ்பி என்ன பிராண்ட் க்ரியேட்டிவ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அங்கே இந்த எடுத்து கொண்டு ஐட்டம் எக்ஸாம் மிஞ்சி வரங்க அலிஎக்ஸ்பிரஸில் போய் கீழே போனீங்கன்னா அந்த பாருங்க ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் இது ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணாச்சு ஓகே இதை காப்பி பண்ணி எல்லாத்தையும் காப்பி பண்ணி எக்ஸாம்பிள் காட்டுறேன் காப்பி பண்ணி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி ஓகே அந்த டைட்டன்ஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் கொடுக்க ஃபிக்ஸ் ப்ரைஸ் உண்டு ஃபிக்ஸ் ப்ரைஸாக போடுவோம் நான் ஃபிக்ஸ் ப்ரைஸை போட்டால் ஓகே அங்கே $3 இருந்தது இதில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் வந்துருக்கேன் ஏபி கால்குலேட்டர் eBay கால்குலேட்டர் இப்போ ஐட்டம் காஸ்ட் வந்து அங்கே வந்து எவ்வளோ போட்டிருந்தான் பாருங்கள் $3.6 ஐட்டம் காஸ்ட் $3.67 நீங்கள் எவ்வளோ அது விற்க போகிறீங்க சொல்லிட்டு ஒரு $10 போடுவோம் நம்பர் வேலை செய்ய ஓகே சால்வ் ப்ரைஸ் வந்து இல்லை குவாலிட்டி பிளவுட்டேன் என்ன eBay ஸ்டோரா இல்லை இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் தானே இதை கிளிக் பண்ணுவோம் இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் $10 போடுறீங்க 10 ஓகே பாருங்க 10 போட்டு கீழே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா eBay ஃபீ வந்து $1.72 மற்ற பேபல் ஃபீ வந்து உங்களுக்கு $0.7 eBayக்கும் ஒரு கொஞ்சம் கமிஷன் போகும் மற்ற பேபலுக்கு தான் உங்களுக்கு காசு வேற போகுது பேபல் அக்கௌண்ட் அதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ லாபம் ப்ராஃபிட் $4.5 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் லாபமாக இருக்கும் இது நீங்கள் eBay பேபல் கால்குலேட்டரை போட்டு கால்குலேட் பண்ணி பார்த்து நீங்கள் போடலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் eBay ஃபீ இது பேபல் ஃபீ ஓகே இந்த இப்போ நீங்கள் $10 போட்டிங்கன்னா உங்களுக்கு $4 லாபம் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இப்படியே கொடுத்துட்டு அதை நான் சொன்ன பேவல் அக்கௌண்ட் கொடுப்பீங்க அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்ப்ளேட் ஷிப்பிங் அட்ரஸ் கொடுப்பீங்க ஷிப்பிங் காஸ்ட் கொடுக்கலாம் இது எல்லாம் கொடுக்கலாம் ஈஸியாக கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டீங்கன்னா சரி எல்லாம் கூட லிஸ்ட் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே பொருள் வந்து லிஸ்ட்டில் போகும் ஓகே இதுதான் eBayல எப்படி நாங்கள் பொருட்களை லிஸ்ட் பண்ணுறது எப்படி நாங்கள் லிஸ்ட் பண்ணி இப்போ பணம் சம்பாதிக்கலாம் ஈஸியான மெத்தட் ஓகே இதில் டவுட் இருந்தால் நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க அடுத்தபடியில் உங்களுக்கு காட்டி தருவேன் இல்லை பேபல் அக்கௌண்ட் எப்படி திறக்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு அடுத்தபடியில் நான் சொல்லி தருவேன் நம்ம ஈஸியாக eBayல லிஸ்ட் பண்ணி ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் டவுட் இருந்தால் காமெண்ட்ஸில் போடுங்க ஓகே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த ஒரு eBay ஆன்லைன் ஏர்னிங் சம்மந்தான இதில் பார்ட் 3ல் பார்ட் 4ல் அனுப்புவோம் eBay பார்ட் 3 இது அடுத்த பார்ட் 4ல் பார்ப்போம் அப்படி கடைசி அந்த சேல்ஸ் பண்ணுறது அதில் உள்ள விஷயம் டிப்ஸ்களை பார்ட் 4ல் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் so far